இயேசு சுவாமி எல்லாமே முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறும்படி நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லுகிறார். இப்போ அவர் ஆரம்ப நேரத்துல இருந்து அவர் தாகமா தானே இருந்திருப்பாரு. அவரு காய்பாக்கு முன்னாடி நிற்கும் போது, பிரதான ஆசாரியருக்கு முன்பாக நிற்கும் போது அவர் தாகமா இருந்தார். பிலாத்து எடுத்து முன்பாக நிற்கும் போதும் அவர் தாகமா தான் இருந்திருப்பாரு. ஏரோதுக்கு முன்பாக நிற்கும் போதும் அவர் தாகமா தான் இருந்தாரு. பாருங்க, ரோம போர் செய்வர்கள் அவரை அடித்தார்கள், அவரை துன்பப்படுத்தினார்கள், அவரை வந்துட்டு என்ன பண்ணார்கள், உமிழ்ந்தார்கள், எத்தனையோ காரியங்களை அவரை வந்துட்டு அவமதித்தார்கள். அந்த நேரத்திலும் அவர் தாகமாய் தான் இருந்தாரு. அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறாரு கொல்கத்தா மலை மீது. அப்போ நிச்சயமா அவர் தாகமா தானே இருந்திருப்பாரு. அப்பெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வாயை திறக்காம இருந்தாரு பாருங்க. அப்பெல்லாம் நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லவே இல்லை. ஆனா இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. ஆம், அவர் மனித அவதாரத்துல தான் இருந்தாரு, அவர் மனுஷ ரூபத்துல தான் இருந்தாரு. அதனால அவர் வந்துட்டு பிசிக்கலா அவர் வந்துட்டு என்ன பண்ணாரு, அவர் தாகம் கொண்டிருந்தாரு. நம்ம சங்கீதம் 22:15 வாசிக்கலாங்களா? இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன். அதே சங்கீதம் 69:3 வாசிங்க. நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. ஆமென். என் தொண்டை வறண்டு போயிருந்தது என்று சொல்லி இங்க சங்கீதக்காரன் மீண்டுமா எழுதுகிறார். ஹல்லேலூயா. அவர் தாகமா இருக்கிறாரு. எப்படியாப்பட்ட தாகம்? ஒன்னு வந்துட்டு பிசிக்கலா அவர் வந்துட்டு என்ன பண்றாரு, அவர் சரீர ரீதியா அவர் தாகமா இருக்கிறாரு. மறுபக்கம் பாத்தீங்கன்னா அவர் ஆத்மா குறித்து அவர் தாகமா இருக்கிறாரு. கடைசி நிமிடம் மட்டும் பாருங்க, அந்த கல்வன் கூட ஒருத்தன் வந்துட்டு என்ன பண்றான், நீ தேவனுடைய குமாரனா இருந்தா நீ உன்னைய ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள்ளுன்னு சொல்லி ஒருத்தன் வந்துட்டு அவரை பார்த்து இன்சல்ட் பண்றான். ஆனா இன்னொருத்தன் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே என்னை நினைவு கூறுங்க, உங்க ராஜ்யம் வரும்போது என்னை நினைவு கூறுங்க என்று சொல்லி அந்த கல்வன் பேசுகிற வார்த்தையை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் மீது அவருடைய ஆத்மா குறித்து அவர் தாகமா இருந்ததுனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, 2வது வார்த்தை, நீ இன்று என்னுடைய பரதேசியில இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் வந்துட்டு அவனுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார் பாருங்க. எப்படியாப்பட்ட தாகம்! இன்றைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாகம் கொண்டதுனால இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்மளுக்கு இந்த தாகம் இருக்குதா, இந்த பாரம் இருக்குதா? எத்தனையோ ஆத்மாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் வந்துட்டு பாரத உலகத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இருக்குது. அவர்களுக்காக நம்ம கண்ணீர் வடிக்கிறோமா? அவர்களுக்காக நம்ம தாகம் கொண்டு இருக்கிறோமா? அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி வரை அவர் என்ன செய்தார்னா, நான் தாகமா இருக்கிறேன், அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். இந்த தாகம் நம்ம இடத்துல இருக்குதா? நம்ம சற்று நம்ம யோசித்து பார்க்கலாம், நம்மளே ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த தாகம் என் இடத்துல இல்ல, எத்தனையோ பேர் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க, இவர்களுக்காக நாங்கள் சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லி கொண்டில்ல, இவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டில்ல. ஆண்டவரே, இந்த தாகத்தை, இந்த பாரத்தை எங்களுக்கும் தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாரத்தை, ஆண்டவரே எனக்கும் இந்த பாரத்தை தாங்க என்று சொல்லி நம்ம கேட்போமா? அப்படியே ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கும் இந்த பாரத்தை தாங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கும் அப்பா, எங்களுக்கும் இந்த பாரம் வேண்டும் சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்க அழிந்து போய் கொண்டிருக்கிற நீர் கடைசி நேரத்தில் இருக்கிறீர். ஆண்டவரே, 6 மணி நேரம் சிலுவையில தொங்குன இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்தில் சொல்லுகிறார், நான் தாகமாயிருக்கிறேன். தாகம் தாகம் என்றே சுமதி
பாவம்